السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற பாடங்களுடைய ஒரு பயிற்சி வகுப்பாக இந்த பாடம் அமைய இருக்கிறது. சூரா அல் அஸ்ர், சூரத்துல் ஹுமஸா, அதே போல சூரத்துல் ஃபீல். இந்த மூன்று சூறாக்களையும் எப்படி நாம் வாழ்வில் அமல்படுத்துவது சம்பந்தமாக பின்னால நம்ம எழுதியிருக்கிறோம். பழமையை போன்று அதை நீங்க வாசிச்சு அதுக்கான ஆதாரம் என்ன, எந்த வசனம் அதனை குறிப்பிடுது, எந்த வசனத்தை அதை நம்ம அமல் செய்யறதாக கருதப்படும் என்கிறத டெக்ஸ்ட்ல போடுங்க. சரி, அதுல பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாடங்களுடைய ஒரு கேள்வியை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பாடத்துக்கான பதில் என்னுடைய முன்னைய பாடங்கள்ல இருக்குது. அதாவது சூரா அல் அஸ்ர், அதே போல சூரத்து அல் ஹுமஸா, அதே போல சூரத்து ஃபீல். இந்த சூறாக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்றதை நம்ம பார்த்தோம். சூரா அல் அஸ்ர்ல நஷ்டவாளிகள், மனிதர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணமாக இந்த ரெண்டு சூறாக்கள்லையும் ரெண்டு உதாரணங்களாக அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறான். சரி, இது ஒரு தொடர்பு. இன்னொரு தொடர்பை நான் சொல்லியிருந்தேன், அதை நீங்க பார்க்க வேண்டும். சூரா அல் ஹுமஸாவுக்கும் சூரா அல் ஃபீலுக்கும் மத்தியுள்ள தொடர்பு என்ன, அதை நீங்க சூரா அஸ்ரோட டச் பண்ணி பாருங்க. இதுக்கான பதில் என்னுடைய சென்ற பாடத்துடைய ஆரம்பத்தில் இருக்குது. சரி, இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி இந்த பாடத்துடைய நடுவில் அல்லது இறுதியில் கேட்கப்படும். சரி, பாடத்துக்கு செல்வோம். சரி, பிஸ்மில்லாஹ். நீ அறிந்து கொள்வாயாக, உலகிலும் மறுமையிலும் பெரும்பாலான மனிதர்கள் நஷ்டமடைவோராக உள்ளனர். ஆகையால் நீ நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாக இருக்காது. மாறாக உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் கூட்டத்தில் ஒருவனாக இணைந்து கொள். இவற்றை உன் வாழ்வில் சாத்தியமாக்குவதற்கு என்ன வழி? உன் இதயத்தில் முழுமையான ஈமான், நம்பிக்கை நிலை நிறுத்தி ஈமானின் 6 அடிப்படைகளையும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் செய்திகளையும் உண்மையென நம்புதல் வேண்டும். சந்தேகம் இல்லாம அதை நம்பணும். அத்தோடு உன் இதயம், நாவு, ஏனைய உறுப்புகள் ஆகியவற்றின் மூலம் நற்செயல்கள் செய்தல். உண்மையில் நிலைத்திருக்கவும், சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், அதற்காக மற்றவர்களை அறிவுறுத்தவும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கவும் வேண்டும். அது போலவே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவன் தடுத்தவற்றில் இருந்து விலகிக் கொள்ளல். அல்லாஹ் விதித்த சோதனைகளை தாங்குவதில் பொறுமையை கடைபிடித்தல் வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்பும் பாதையில் ஏற்படும் துன்பங்களையும் தாங்கி மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு அழைப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். இதுக்கான ஆதாரம் என்ன? சூரா அல் அஸ்ர், சூரா அல் ஹுமஸா, மூன்றை வச்சு அது என்ன வசனம், எது குறிப்பிடுது என்னத்தை சொல்லுங்க. நல்லா நம்ம யோசிச்சு சொல்லுங்க. மூணு பேர் தானே பதில் வச்சுக்கிறீங்க, மற்றவங்க எல்லாரும் சொல்லுங்க.
அதாவது முழுமையான சூரா அல் அஸ்ரை அமல்படுத்துவதாக மாறும். சூரா அல் அஸ்ரை இவ்வாறுதான் அமல்படுத்த வேண்டும். சரி சரி, இப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோம். நீங்கள் நல்லோருடன் நட்புறவு கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்கள் நீங்கள் மறந்துவிட்டால் நினைவூட்டுவார்கள். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் எச்சரிப்பார்கள். நீங்கள் நேரான பாதையில் இருந்து விலகினால் நிறுத்துவார்கள். மேலும் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் சூழப்பட்டுள்ள சுவர்க்க பாதையில் நீங்கள் தனிமையிலும் சோர்விலும் இருக்கும்போது அவர்கள் உங்களை பொறுமையுடன் நிலைத்திருக்க செய்வார்கள். நல்ல யோசனையா சொல்லுங்க. நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க, அவசரப்படாம. எந்த வசனம் இத காட்டுது? சரியாக வசனங்களை நீங்க மாஷா அல்லாஹ் ஷாக்கிரா. சூரத்துல் அஸ்ர் 3வது வசனம். பாரக்கல்லாஹு ஃபீக். 3வது வசனம். 3வது வசனத்துல எந்த பகுதி? சரி, முழுமையாகவா அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதியா? வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசவ் பிஸ் ஸபர். நல்லவர்களோட இருக்கிற நேரம் அவங்க ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள். அவர்களோடு இருக்கின்ற போர் அவர்கள் என்ன செய்வாங்க? வத்தவாசவ் பில் ஹக். தவாசவ் பில் ஹக்ங்கிறது அதான். வத்தவாசவ் பிஸ் ஸபர். இந்த பகுதி தான் இதுக்கான ஆதாரம். செகண்ட் பார்ட். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது போவோம். குறுகிய நேரத்தில் இந்த அமர்வு முடிஞ்சிடும். வாசிங்க. மனிதர்களை தூற்றுவதிலும் குறை காண்பதிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் சொற்களாலும் செயல்களாலும் அவர்கள் முன்னிலையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உண்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பணக்காரர் ஏழை, பெரியவர் சிறியவர், மேலானவர் கீழானவர் என யாராக இருந்தாலும் குறை கூறாதீர்கள். ஏனெனில் உண்மையான முஃமின் என்பவன் ஏனையோரை தாழ்த்துபவன் அல்ல, சாபமிடுபவன் அல்ல, அருவருப்பான சொற்களை பேசக்கூடியவன் அல்ல, அநாகரிகமாக நடப்பவன் அல்ல. ஆகையால் உங்கள் நாவை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? உங்கள் நாவை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தீமையை மக்களிடமிருந்து தடுத்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் உங்களுக்கே செலுத்தும் ஒரு சதக்காவாகும். சூரா ஹுமஸா ஃபர்ஸ்ட் ஆயா. பாரக்கல்லாஹு ஃபீகி. மன் ஹிய? இன்ஷா அல்லாஹ் யஸீரா. சூரா ஹுமஸாவுடைய 1வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. சாதாரணமா நம்ம அந்த வசனத்தை படிக்கிறோம், அதோட சில முக்கியமான தகவல் எல்லாம் படிக்கிறோம் தஃப்சீர் படிக்கிற நேரங்கள்ல. இங்க நாங்க படிக்கிறது என்னன்னா, இது எப்படி நம்ம வாழ்க்கையில அமல்படுத்துறது, அதுக்கான சில வழிகாட்டல் தான் இங்க காட்டப்படுது. சரி, சில உதாரணங்களோட. அதை நீங்க பாக்குற நேரங்கள்ல தான் உங்களுக்கு அதை எப்படி அமல் செய்யறதுன்னு புரியும். நீங்க அமல் செய்யற நேரம் உடனே அந்த அந்த வசனம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். அல்லாஹ் தாலா இப்படி சொல்லி இருக்கிறான் என்றது. நம்மள குர்ஆனை நான் பின்பற்றேன், குர்ஆனை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், அந்த ஒரு சிந்தனையோட நீங்க வேலைகளை செய்யணும், இந்த அமலில் ஈடுபடணும். வெறும் அறிவை மட்டும் சேகரிக்கிறது நோக்கம் கிடையாது. குர்ஆன் வந்து அமல் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது என்பதனால மிக முக்கியமா அமல் தான். இந்த அமலுக்காக வேண்டி நம்ம படிக்கிறோம். சரி, அடுத்ததுக்கு போவோம்.
உலக வாழ்க்கையில் மிகுந்த பற்று கொள்ளாதீர்கள், மிக மிச்சம் மோகம் கொள்ளவானாம். ஏனெனில் இது கடந்து செல்லும் தற்காலிகமான இடமாகும். மாறாக இது நிலைத்திருக்கும் இடம் அல்ல. உலகத்தில் நீ பிரபலமானாகவும் ஒரு வழிப்போக்கனாகவும் வாழ்ந்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு மரத்தின் நிலையில் ஓய்வெடுத்து விட்டு பிறகு அதை விட்டு சென்ற பயணியாக இருங்கள். இதெல்லாம் ஹதீஸை வச்சு எழுதியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எப்படி வாழணும் என்று காட்டி தந்தாங்க. ஒரு 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 பற்றற்றவனாக இங்க எப்பவுமே நிரந்தரமாய் இருக்கிற ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. ஏனெனில் செல்வமும் பதவியும் மறுமை வாழ்க்கையிலிருந்து கவனத்தை திருப்ப காரணமாகின்றன. ஆகையால் உங்கள் செல்வத்தை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், இதயத்தில் அல்ல. இதயத்தில் இருந்தா இபாதத்தை இல்லாமல் ஆக்கிடும். அதை அல்லாஹ்வின் பாதையில் பயன்படுத்துங்கள். ஆனால் அதை எண்ணி பார்ப்பதிலும் சேர்ப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டாதீர்கள். அப்படி செய்தால் அதன் மீது உள்ள பரக்கத் நீங்கிவிடும். பரக்கத்துங்கிறது குறைவாக இருந்தாலும் மன நிறைவாக இருக்கும். அது குறைவுதான், ஆனா அது நிறைவாக இருக்கும். இது பேரு தான் பரக்கத் என்று சொல்லுவோம். அது இல்லாம போயிடும். எவ்வளவு இருந்தாலும் அது நிறை இருக்காது. இன்னும் மோகமே தான் இருக்கும் அப்படி செய்யறதுனால. அதான் இங்க பரக்கத்து நீங்கிடும் என்று எழுதிக்கிறோம். மேலும் நீங்கள் இந்த உலகத்தில் எப்போதும் வாழ்வீர்கள் என்று நினைக்காதீர்கள். புறப்படுவதற்கான நேரம் நிச்சயமாக நெருக்கத்தில் உள்ளது. உலகம் அழிந்து போகும். மறுமை வாழ்வை சிறந்தது மற்றும் நிலைத்திருக்குமானது. மாஷா அல்லாஹ், பலரும் பதிலளிச்சு இருக்கிறீங்க. உமசா 232 உமசா 2-3 அனுபவம். மாஷா அல்லாஹ். 2-3 வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மால வஅத்தத. அதுக்கு அடுத்தது யஹ்சபு அன்ன மால வஅஹ்லத. இந்த 2வது 3வது தான் இதுக்கான. எனவே இது மிக முக்கியமானது, மிக பிரதானமானது. மிச்சம் அவதானமாக இது விஷயங்கள்ல எல்லாரும் முகம் கொடுக்கிற ஒன்று தான் இது. எல்லாருமே முகம் கொடுக்கிற ஒன்று. அதனால மிச்சம் கவனமாக இதுல நம்ம முகம் கொடுக்கணும். சொத்துக்கள் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இல்லாதவர்கள் கிடைக்கிற விஷயத்துல மிச்சம் ஆர்வமாக மோகமாக இருக்கக்கூடாது. இருக்கிறவர்கள் அதனை எப்படி அல்லாஹ்வோட பாதையில நல்ல வழியில செலவழிக்கிறது என்றத யோசனை பண்ணணும். அதை வச்சு சேமித்து வச்சு கொண்டு நல்ல விஷயங்களை செலவழிக்காம அவங்களோட சொத்துக்களை பெருக்கிற விஷயங்களை அப்படியே முழுமையா ஈடுபற்றக்கூடாது. ரொம்ப ஆபத்தானது. அது ரொம்ப ஆபத்தானது. அடுத்தது இந்த தாமதமாகி வந்தவங்க முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். திரும்பவும் இதை அவரை பாருங்க. சரி, 2வது கேள்வி நான் இன்ஷா அல்லாஹ் இதை முடிச்சிட்டு அடுத்ததுல கேட்கிறேன்னா, அல்லாஹ் வல்லவனும் மகத்தானவனும் வலிமையானவனும் உயர்ந்தவனும் உறுதியானவனும் நாடி அனைத்தையும் செய்யக்கூடியவனும் ஆவான். அவனுடைய சேனைகள், அதாவது படைகள், எண்ணிலடங்காதவைகளாகும். அப்ராஹாவின் பெரும் படையை நினைத்து பாருங்கள். அவனிடம் மிகப்பெரிய யானைகள் இருந்தன. ஆனால் அல்லாஹ் அதை சிறிய பறவைகளால், சிறிய கற்களாலும் அழித்து விட்டான். ஆகையால் இறைவன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு இல்லை. அல்லாஹ்வே மிகப்பெரியவன். சூரா ஃபீல். சரி, அப்ப இதை நம்ம வாழ்க்கையில அமல்படுத்துறதுக்கு பிரதானமானது என்னன்னா, இதை நம்ம கல்புல எடுக்கணும். அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் எந்தவித சக்தியும் கிடையாது. மனிதர்கள், படைப்பினங்கள் எல்லாருமே அது பலவீனர்கள் தான். எல்லாருமே மனிதன் பலவீனம். அதுக்கு எப்படி உதாரணம் காட்டுறது? இன்னைக்கு மனிதன் அவன் தான் சக்தி வாய்ந்தவன், அவன் தான் அறிவாளி,
என்கிற மாதிரி தான் இந்த உலகத்துல வாழ்றான். இன்றைக்கு நடக்கிற இந்த உலகத்துல பிரச்சனைகள் தெரியுமோ எல்லாருக்கும். அந்த நாடு அந்த வீட்டோ பவர் வருகிற அந்த ஆயுதமாவும் விட்ட இந்த ஆயுதமாவும் அல்லாஹ் அக்பர் மனசுல எல்லாம் அவங்க அந்த ஆயுத பலங்களும் ஆள் பலமும் இதில் தான் கூடியிருக்குது. இது பெரிய ஒரு சோதனை, பெரிய ஒரு சோதனை. கல்புல அல்லாவுடைய சக்தி, அல்லாவுடைய கூவத்தை, அல்லாவுடைய குதிரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வானத்தை பூமியை படைச்சவன் அவன் தான். அவன் குன் ஒரு வார்த்தை தான் ஆகின்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆகிடும். அவனுடைய சக்திக்கு நிகராக எதுவும் கிடையாது. எந்த வீட்டிற்பாவும் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. ஒரு நிமிடத்துல அல்லது ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவான். எவ்வளவு பெரிய பெரும் பெரும் நாடுகளாக இருக்கலாம், வீட்டோவரில் பெரிய பெரும் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கலாம். கொஞ்சம் நிலத்தை கொஞ்சம் ஆட்டி அசைச்சு விட்டுட்டா எல்லா பூமிக்குள்ள போயிடும். யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் பவரான காத்தனை அனுப்பி விட்டுட்டா யாரால எங்க போகலாம்? அல்லாஹு அக்பர். அல்லாவுடைய சக்திக்கு முன்னால எந்த சக்தியும் கிடையாது. மனிதண்ட எங்களுடைய ஈமானுக்கு வந்த சோதனைகள், அதை இதை பார்த்துட்டு அதை இதை பேசிட்டு நேர காலத்தை வீணாக்கவானாம். அங்க வரக்கூடிய செய்திகள், அந்த நாண்ட பேரை சொல்லி இந்த நாண்ட பேரை சொல்லி சூசாகமா சொல்றேன். எதுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அது யாராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சக்தியை கல்புல வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தாலா முஃமின்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இஸ்லாம் வெல்லும் என்ற மனநம்பிக்கையோட இருங்க. யாரும் எது வேண்டும்னு செய்யட்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான நம்பிக்கையோட இருங்க. துவா கேளுங்க. சரி, அடுத்ததுக்கு போவோம். அல்லாஹ் தனது புனித இல்லத்தை கஅபாவை தீயோரிடம் தீமையிலிருந்து காத்தான். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித பணியை இந்த பாக்கியமிக்க நிலத்தில் ஆரம்பிக்க ஒரு அடித்தளமாகவும் தயாரிப்பாகவும் இருந்தது. அந்த பணியின் மூலம் இப்புனித இல்லத்தின் மகத்துவம் உயர்ந்து விட்டது. இந்த பாதுகாப்பும் காவலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மக்கள் இந்த இல்லத்தை பெருமையுடன் மதித்து கௌரவிக்கும் வரையான காலம் வரை. மிக முக்கியமான பாயிண்ட். அவங்களுக்கிட்டே அதை பத்தி மகத்துவம் இல்லை விட்டால் அவர்களே அங்க பாவங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கண்டா அங்க பிரச்சனை. ஆனால் அவர்கள் அதில் அலட்சியம் காட்டினால் அல்லாஹ் அவர்களை அவமானப்படுத்துவோரை இழிவுபடுத்துவோரை அனுப்புவான். அல்லாஹ் அனுப்பி இழிவுபடுத்தி விட்டுருவான். அதே போல இங்க ஒரு உதாரணம் எழுதிக்கிறோம் பாருங்க. இது ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் கராமிதாக்களின் காலத்தில் நடந்தது. ஆகையால் எச்சரிக்கை எச்சரிக்கை. இங்க என்ன எழுதிக்கிறேன்? ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுல கராமிதாக்கள் அவர்கள் மக்காவில என்ன செஞ்சாங்க? இதுதான் இந்த பாடத்துடைய இரண்டாவது கேள்வி. இதை நீங்க தேடி சுருக்கமான ஒரு தகவலாக அனுப்பக்கூடிய கூகுள் இதுல என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும். சரி, தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளிக்கிறவங்களுக்கு பெருமதியான பரிசுகள் இருக்குது. அதனால அலட்சியமாய் கொள்ளவான. நாங்க முன்னால பரிசையில ஆசையை விட்டுறங்கிற நோக்கம் இல்லை. புராண விஷயங்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறது தான். சூரா ஃபீல்ல அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு பாடத்தை படிச்சு தந்திக்கிறான். மிகப்பெரும் பெரும் பெரும் பாடம். அப்ப கேட்கிற கேள்விகளுக்கு பின்னால பெரிய ஒரு உங்களுக்கு அறிவு அங்க இருக்கும். அதனால உங்களை தேட வைக்கிறது, நீங்க சம்பந்தமாக பார்க்கறது, அது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக அமையும். இன்ஷா அல்லாஹ் இதான் இரண்டாவது கேள்வி. ஹைர், இதோட எங்களோட பாடத்தை நம்ம முடிச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்குது. இது ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் கராமிதாக்களின் காலத்தில் நடந்தது. ஆகையால் எச்சரிக்கைன்னு போட்டிக்கிறோம். அதாவது கஅபாவை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எதுவரைக்கும் என்று சொன்னால் அங்க உள்ள மக்கள் அதனை என்ன செய்வாங்க? பாதுகாத்து அதனை கண்ணியப்படுத்தி இருக்கும் வரையில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அங்க அலட்சியம் செய்தால், அங்க தவறுகள் நடக்க ஆரம்பிச்சால் அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடிய ஆட்களை அனுப்பி இழிவுபடுத்துவான்.
சரி, அதுக்கான ஒரு உதாரணமாக இங்க ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் கராமித்தாக்களின் காலத்தில் நடந்த ஒரு உதாரணம் வந்து போட்டிக்கிறோம். அது என்ன, யாரு கராமித்தாக்கள்னா யாரு, அவங்க எப்ப வந்தாங்க, என்ன செஞ்சாங்க என்றது அவர் சுருக்கமான தகவலா என்ன செய்யணும், நீங்க சப்மிட் பண்ண. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்ம எங்களோட பாடத்தை முடிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பலரும் பதிலளிச்சு இருக்கிறீங்க சூரா ஃபீல்னு சொல்லி. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பாடம் தொடரும். எங்களால் எவ்வளோ ஏழுமோ இன்ஷா அல்லாஹ் பாடம் தொடர்ந்துட்டு போகும். யூடியூப்ல ரெக்கார்டிங்கை பார்க்குறவங்க அவங்களோட பதில்களை கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது, அதில் வந்து எங்களுடைய அகாடமியோட டீட்டெயில் இருக்குது. அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மேலதிகமான தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.